Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா தண்ணிகன் கம்பெனி தான் போக போறோம். என்னோட சைட் பிசினஸ் தான் அது. இப்போ வந்து தண்ணிகன் கம்பெனிக்கு நாங்க போயிட்டு எப்படிலாம் பிடிக்கிறோம் அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து காமிக்க போறேன். இது வந்து நான் ஒரு கிம்பிள்ல தான் எடுத்துருக்கேன். இப்போ நான் ஆட்டுறேன் கையை இப்படி ஆட்டுறேன் பாருங்க. ஆனால் ஷேக்கே இருக்காது. ஏன்னா கிம்பிள் ஒன்று வாங்கியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்க. இப்போ நம்ம இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வண்டி. இப்போ கொஞ்சம் கேன் தான் இருக்குது. ஒரு கடையில் போய் எடுத்துகிட்டு போவேன் கேனை. இதுதான் என்னோட இது வண்டி, பார்த்துக்குங்க. வண்டியில் ஏற போகிறோம். வண்டி கொஞ்சம் இருட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைட் போட்டுருக்கேன். வண்டி ஓட்டுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாவி போட்டுக்கலாம். டீசல் இல்லை வண்டியில், டீசல் வேறு போடணும். என் தம்பி வேறு கதை திறந்துக்கிறேன். வாடா உள்ள. கிளாஸ் திறந்து விட்டுக்கோ. பின்னாடி உள்ள மிரரும் திறந்து விட்டுக்கணுங்க, இல்லை மூச்சு திணறும். திறந்து விட்டாச்சு. இன்றைக்கி என்னோடய ரைடிங்கை மட்டும் பாருங்கள், எப்படி வேறு லெவலில் ரைட் பண்ணுறான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணோடனே வண்டியை வந்து டக்குன்னு ரிவேஸ், இப்போ இடம் முன்னாடி போகிறதுக்கு இல்லைன்னா ரிவேஸ் டக்குன்னு எடுத்துடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டு லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். பின்னாடி திறக்கும் போதும் பார்த்து திருப்பணும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா பவர் ஸ்டேரிங் கிடையாது இது. அதுங்க லைட்டு ஹெட்லைட் போட்டுக்கிறேன். அப்படி கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும், ஏன்னா வண்டியில் போகிறோம்ல, அதனால இந்த ப்ராப்ளம் இருக்கும். டாடா ஈஸி இருக்கும். பார்த்து டிரைவிங் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க மறக்காமல். ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகணும் இந்த டிங்ஷன்லாம் போகும்போது. ஏன்னா எதிர்த்து நம்ம ஒழுங்காக போனால் கூடயும் மற்றவன் வந்து இடிச்சுட்டு நம்மளை கேட்பான் கேள்வி, ஏன்டா நீ இப்படி வந்த அப்படின்ட்டு. நம்ம ஹார்ன் அடிச்சுட்டு ஒழுங்காக ரூல்ஸ்லாம் இது பண்ணிட்டு போனால் நான் அடிச்சேன்டா, என்னடா அப்படி வந்து இடிச்சேன்னு போயிட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஜூஸ் கடையில் போய் கேன் மட்டும் எடுக்கணும். கேன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் vlog வந்து ஜூஸ் கடைக்கு போயிட்டு கேன் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதானடா கேனு. டீ கடைக்காரர் தெரிஞ்சா நல்லா ஆக்கியா? எந்த படத்தில் வருவோம் நாங்கள்? யூடியூப் படத்தில். யூடியூப்ல பரவாயில்ல. லைக் அப்படின்னா இன்னும் இப்படி காமிங்க. இட்லி காட்டவா? இட்லி காட்டுறா, விஜயகாந்த் காட்டுறா. தம்பி எங்க இருக்கான்? அந்த வீட்டில் உள்ள அதை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். அவன் உள்ள கிடப்பான். ஓகே, அதை பார்த்துட்டு தம்பி உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு. அந்த தம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம வீடியோலாம் ரெகுலராக பார்ப்போம். அவனை கூப்பிட்டு கொஞ்சம் சரி வா, ரோலிங் ஆகுது, சர்ப்ரைஸ் பண்ணலாம். தம்பி கொஞ்சம் கதவு தரப்பா. ஹாய் சொல்லு. யூடியூப்ல நீனும் வரப்போற. என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தியா? பாயா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன் நம்ம சேனலுக்கு. சப்ஸ்கிரைபர் தானே நீங்க? சொல்லு, சப்ஸ்கிரைபர் பண்ணு சொல்ற. ஓடிட்டு இருக்குற வீடியோ. சப்ஸ்கிரைப் ஏதாவது சொல்லு, நீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. நம்ம அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. வெக்கப்படாதா சொல்றா, யூடியூப்ல வருவ. இப்படி சொல்லு, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லு. சரி ஓகேடா. சரி, நம்ம அண்ணன் வீட்டில் வந்து கேன் எடுத்துட்டு போயிடலாம். பாய்டா. கேன் எடுத்தாச்சு, இப்போ போகலாம் வாங்க.
டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த ஆப்போசிட்டில் ஏறி போகிறதுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்ததுன்னா போலீஸ் சொன்னாங்கன்னா பிடிச்சி அடின்னு அடிப்பாங்க. தேவையா? ஒழுங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை காப்பாற்றிட்டு போகலாம். பூமர் அங்கிள். Boomer uncle. Yes. Come on uncle. டிராஃபிக்கை பாருங்க. அது சந்துக்குள்ள தான் பொண்ணு போகணும் போல. சந்துக்குள்ளே பொண்ணு போயிடலாமாடா? போயிடலாம். சிவகங்கையிலே போயிடலாம். என்னடா இது? போட முடியாது. அப்போ நான் இதுக்குள்ளே பூந்துடலாம். எதுக்கு தேவையில்லாது? பூந்துரு. ஸ்குவாட் நம்ம தப்பிச்சிட்டோம். ஸ்குவாட் அந்த டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்போம். நேரத்துக்கு நம்ம ஜஸ்ட் மிஸ்டில் இப்படி தப்பிச்சோம். சந்து கிடச்சிது நம்மளுக்கு. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம ஃபேமிலிஸில் உள்ளவங்கலாம் யாரெல்லாம் தண்ணி கேன் வாங்குறீங்க, யாரெல்லாம் தண்ணி கேன் சப்ளை பண்ணுறீங்க, அவங்களாம் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணால் போதும் எனக்கு. ஏதோ நான் 10 100 அப்படிலாம் கேட்கல. ஒருத்தர் ஒரு கமெண்ட் பார்க்குறவங்க கமெண்ட் போட்டிங்கன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன். கூடிய ஒரு ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும். அதை மட்டும் அமுத்தி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் ரெகுலராக வந்துடும். ஃபர்ஸ்ட் vlogன்றதுனால கொஞ்சம் குழப்பம் அப்படியே தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் நம்மளை பேன்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்னடா இது நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே போகிறாங்க. விடுங்க, நம்மளும் யூடியூபர் ஆகி நீங்கள் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னடா ஒரு மைக்கு ஒரு கிம்பிள் ஒன்று வச்சுருந்தா நீ யூடியூபர் ஆகிடுவியா அப்படின்ற கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கேட்கட்டும். இங்கே ஒரு கடையில் தண்ணி கேன் போட்டு போயிடலாம். நம்ம இந்த கடையில் ரெகுலராக போடுவேன் தண்ணி கேனு. இந்த கடையை காமிடா தம்பி. போதும் லைட் ஆஃப் பண்ணு. மூஞ்ச க்ளோஸ் அப்பில் காமிக்கிறா பயந்துட போனாங்க. இந்த கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் கமெண்ட் தான் பண்ண சொல்லுவேன். பட் கார் விளாக்லாம் எடுத்து போடுறேன். உங்களுக்கு டாடா ஏசி விளாக் வேணாம், கார் விளாக் எடுத்து போடுறேன். இனிமேட்டு நம்ம டாடா ஏசி விளாக், கார் விளாக், அப்புறம் இன்னொன்று என் பர்த்டே அப்போ ஸ்பெஷலாக ஒன்று வரப்போகுது. அது என் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் வீடியோ. சார்ஜ் குறைஞ்சிச்சா? ஆமாம். எவ்வளோ இருக்குது? 15. ஆனால் மாட்டேதா? ஆமாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஏன்னா சார்ஜ் இல்லாமலே நான் விளாக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். மறந்தே போயிட்டேன் சார்ஜ் போட. அதனால் இந்த ஒரு வாட்டி கோச்சிக்காதீங்க. சின்ன லைட்டில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். கோச்சிக்காதீங்க. ஐ எம் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்க்கல நான் யாவும் ஏற்கனவே கம்மி குவாலிட்டியில் தான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்ருக்கேன். சாரி பூமர் அங்கிள். உள்ளே வரவங்களாம் பூமர் அங்கிளாக வராங்க. என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணாங்க, பொறுமையாக ஆடினாங்க. ஆஃபீஸா சவுண்டு கிட்ட தாங்க அதுலேருந்து இல்லை